ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா மோகினிராஜ் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயம். இது ரொம்ப ரொம்ப புராதனமான ஆலயம். ஷிரடியிலேருந்து சரியாக 60 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்த சார்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஞானேஸ்வரி எழுதப்பட்ட இடம் நெவாசா. ஸோ அதே நெவாசாவில் தான் இந்த மோகினிராஜ் ஆலயமும் இருக்குது. நம்மளுடைய பாபா வாழ்ந்த காலத்தில் அப்பா சாஹேப் குல்கர்னின்றவர் ஒரு கேஸ் விஷயத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் பாபா கிட்ட போய் நிற்கும் பொழுது, நீ நெவாசையில் இருக்கக்கூடிய மோகினிராஜ் ஆலயத்தில் போய் வழிபடு, அந்த நாராயணனாகிய ஸ்ரீஹரி உன்னை இந்த வழக்குலேருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு பாபா வந்து வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு கொடுத்த பிரகாரம் அந்த அப்பா சாஹிப் குல்கர்னின்றவர் இந்த ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு போனார். ஆகையினால தான் இன்னும் நம்பிக்கை கொண்ட பல பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வழக்கு விஷயமாக ஏதாவது இருந்தாலும் அதை பிரார்த்தனை பண்ணால் நிறைவேறுதுன்றது பாபா காட்டிய வழியில் சில பக்தர்கள் வந்து இன்னமும் பயணம் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மோகினி அவதாரம், உங்களுக்கு அவதாரத்தில் பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுக்கறதுக்காக பகவான் வந்து மோகினியாக அவதாரம் பண்ணார் இல்லையா, அந்த ஒரு அற்புதமான திவ்யமான மங்களமான ஸ்தலம் நெவாசேன்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் இருக்குது. ஸோ நம்ம கூட வந்த அத்தனை அடியார்களையும் பக்தர்களையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்தோம். இந்த ஆலயத்தை வந்து பார்த்த பிறகு பக்தர்களுக்கு ஏகபோகமான ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் பார்க்குறது வந்து துர்லபம். அதுவும் புராதனமான, நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய புராதனமான கோவில்கள்லாம் உண்டு. ஆனால் ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்னா வடக்க இருக்கிறவங்களாம் தெற்க வரணும், தெற்க இருக்கிறவங்களாம் வடக்க வரணும். ஸோ அந்த ரீதியில் தான் இந்த பயணமும் சுவாமி ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆகையினால எல்லா பக்தர்களும் வந்தார்கள், மனப்பூர்வமான ஹிருதயத்தோடு இந்த ஆலயத்தை தரிசனம் செய்தார்கள். அப்படி தரிசனம் செய்து கொண்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய மோகினி அவதாரமாக இருக்கக்கூடிய பகவானையும் தாயாரையும் சேவிச்சுட்டு, இந்த சுவாமியோட கையில் அமிர்த கலசம்னு ஒன்று இருக்கும். அந்த அமிர்த கலசத்தை தானே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சுவாமி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஸ்ரீமன் நாராயணனையும் தாயாரையும் ஒரு சேர தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் இந்த இடத்துல தரிசிக்கலாம். ஆகையினால நீங்களாம் ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் தான். வாய்ப்பு இருந்தால், விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி ஆலயங்களை நீங்களாம் வந்து தரிசிக்கணும். இந்த மாதிரி ஆலயங்களை தரிசிக்கிறது குருநாதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்ரீஹரியாக இருக்கிறதே நம் குருநாதன் தானே. ஆகையினால் அதை பார்த்து நம்மளுடைய பக்தர்கள் அகமகிழ்ந்தார்கள். அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. அவசியம் நாங்கள் அடுத்தடுத்த யாத்திரையில் போகும்போது சொல்கிறோம், கூட வரலாம். ஓம் சாய்ராம்.